நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்றேன். அப்பாவே சொல்றது, ஆத்தாவே சொல்றது, அதெல்லாம் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பொதுவெளியில பேசும்போது இப்படிதான் பேசணும் நல்லா இருக்கு. அது கூட தெரியாம அவர் என்னைக்காச்சும் வந்து நியாயமா நேர்மையா மக்களுக்கு பொறுப்பா பதில் சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு மாதிரி ஏளனமா சிரிச்சுக்கிட்டு அது என்னமோ சினிமால காமெடி பண்ற மாதிரி பேசிட்டு அப்படிதான் அவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்புள்ள ஒரு எம்எல்ஏவா, ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சரா அவர் பதில் சொல்றத மக்கள் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவரெல்லாம் இதுல வந்து அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. வர எங்க யார் வரலன்னு சொல்றீங்க? நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரலீங்களா? டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேள்விப்பட்ட உடனே அவர் வரலீங்களா? அமைச்சர்கள் உடனே போயிட்டு எங்களோட மாநில தலைவர் போகலையா, எங்களோட மாநில நிர்வாகிகள் அங்க சேவைக்கு செய்யலையா? ஒட்டுமொத்த பாஜக நிர்வாகிகளும் இந்த நிவாரணத்திற்காக சேவை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போய் கேளுங்க. இப்ப என்கிட்ட கேள்வி கேட்கறீங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போய் நீங்க கேளுங்க. மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றது, கேலி செய்யறது, ஏளனமா பேசுறது, இதை விட்டு வேற என்னதான் திமுக காரங்க பண்றாங்க? ₹6,000 யாரோட பண்ணணும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி வந்து மத்திய அரசாங்கத்துல தெளிவான விளக்கம் கொடுத்தாச்சு. இதுல வந்து 75% அமௌண்ட் வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து கொடுக்கக்கூடியது, மிச்சம் 25% பணம் மட்டும் தான் மாநில அரசாங்கத்துல இருந்து கொடுக்கக்கூடாது. இதுதான் இது உண்மையே இல்லைன்ற அப்படி ஒரு மத்திய இல்ல, அது இது உண்மையே இல்லைன்றத அடித்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். திருப்பி அதை மறைக்கிறதுக்காக வந்து மக்களுக்குள்ள போய் பிரச்சாரம் தான் செய்யறோம் நாங்க சொல்றோம். அத்தனையும் போய் அதுக்கு தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கறத விட அதிகமான தொகையை, நிவாரண தொகையாக இருக்கட்டும், அது ஜிஎஸ்டி அமௌண்ட்டாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் தமிழகத்துக்கு எல்லாத்தையும் வழங்கிட்டு தான் வராங்க அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி பொய்ப்பரப்புரை செய்கிறது, சும்மா வந்து இப்போ வந்து இந்த ஃப்ளட்டை மறைக்கிறதுக்கு, அதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மேலே பழி போடுறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக இப்போ வந்து இந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, இந்த வழித்தடங்கள், அதாவது மழை பெருசாக இன்னும் அடுத்தடுத்த வர வருடங்கள்லையும் சரி, அடுத்து வர இப்போ மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மழையெல்லாம் வரும்போது இந்த மழை நீரை, அந்த மழைநீர் வடிகால் திட்டம் சரியாக அமைத்து அந்த ஏரிகளுக்கும் அந்த ரிசர்வேயருக்கும் அந்த தண்ணி போய் சேர்றதுக்கான ஒரு சில வேலைகளை இவங்க பண்ணலாம். இந்த மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதை விட்டுட்டு, அதை விட்டு இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இந்த மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து விட்டது. இவங்க என்னதான் தலைகீழ நின்று சொன்னாலும் இனிமே மக்கள் நம்ப போறது இல்லை. பாருங்க, இந்தி திணிப்பை பத்தி இங்க தொடர்ச்சியா ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது, இந்த ஃப்ளட் நேரத்தில் கோவால ஒரு இந்தி திணிப்பு நடத்தினாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வரைக்கும் ட்வீட் போட்டாங்க. தொடர்ந்து வந்து நியூஸ் பேப்பர்லயும் அவங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய சோஷியல் மீடியாலையும் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அது ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து பேசுறதுக்கு முதலமைச்சர் ஒரு ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? இப்போ இண்டி கூட்டணியில் நிதிஷ்குமார் அவர்கள் பேசும்போது 15 நிமிஷம் அவர் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசியிருக்கதா சொல்கிறாங்க. என்ன பேச முடிஞ்சது இவங்களால? இவங்களை கும்மிடி பூண்டி தாண்டினா இந்த இந்தி தெரியாது போடான்னு ஒரு சட்டையை போட்டு நிற்கிறாங்களே, அந்த சட்டையில் இருக்கக்கூடிய இந்தி தெரியாது போடான்றது மட்டும் காணாமல் போயிடும். இதுதாங்க தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற அரசியல். இவங்க வந்து மக்களுக்கு எதிராக செயல்படும் போதோ இல்லை வந்து இவர்களால் மக்களுக்காக சேவை செய்ய முடியாத நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா உடனே மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவாங்க, மொழி அரசியல் கொண்டு வருவாங்க, இந்தி திணிப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து சலிச்சு போச்சு. எப்படியும் அடுத்த தேர்தலில் திமுக அதிகாரத்துக்கு வரவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்படி ஏதாவது மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றது, மோடி ஐயாவை குறை சொல்றது, இந்த மாதிரி ஏதாவது தில்லு முள்ளுங்க இவங்க பேசிட்டு தான் இருக்க போகுது. இதை மக்களோ நாங்களோ பெருசா எடுத்துக்க போறது இல்லை. ஏங்க சரி, நீங்க சொல்றீங்கல்ல இந்த 146 பேர் எதுக்கு சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க, அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், முதல்ல மீடியா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் மக்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த புதிய பாராளுமன்றம் வரும்போது அதோட மைய பகுதிக்கு ப்ரொட்டஸ்ட் போர்டு எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது சட்டம். அப்படி வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகுதான் அந்த புதிய பாராளுமன்றமே அங்க வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகு எப்படிங்க இந்த எம்பிஸ் இவங்க வந்து இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய இந்த அட்டைகளை பிடித்து அந்த மைய பகுதிக்கு எப்படி வருவாங்க? அப்படி ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா வந்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? இதுதானே நேச்சுரலான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கான ஒரு என்கொயரிஸ்லாம் போயிட்டு இருக்கு, அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு வந்து அதாவது இவங்க நம்மளுடைய திமுக முதலமைச்சரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட அந்த பேச்சில் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னுவாங்க. அதுக்கே வந்து ஒழுங்கா
உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்றது நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே, அதாவது ஒரு காவல்துறையினர் எல்லாருமே கண்டுபிடிச்சி நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்து இது எப்படி நடந்ததுன்னு கொண்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் முதலமைச்சரோ திரு ஸ்டாலின் அவர்களோ அதுக்கு போதுமான ஒரு பதில் கொடுத்தாங்களா? அங்கே போனாங்களா? இல்லை இல்லையா? அப்புறம் விவாதிச்சிருக்கலாம். விவாதிக்க மாட்டோம்னு பாஜகவில் இருக்கக்கூடிய யாருமே சொல்லலை. நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கும்போது நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கிற பேரில் அந்த அட்டையை பிடித்து கொண்டு அந்த மையப்பகுதிக்கு வந்திருக்க கூடாது இல்லையா? நீங்கள் வந்து ரூல்ஸை மீறும்போது நீங்கள் நேச்சுரலி எங்கே இருந்தாலும் நீங்கள் சஸ்பெண்ட் தான் ஆவீங்க. அதில் என்ன இருக்குது? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களும் புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். இதனால தான் அவங்க சஸ்பெண்ட் ஆகிருக்காங்கன்றது. மற்றபடி வந்து எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது விவசாயிகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கும் போதும் சரி, இந்த நம்மளுடைய விளையாட்டுத்துறை இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த துறையை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் நாங்கள் வந்து டிபேட் நடத்துறதுக்கும் நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம்னு நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் அதுக்கு மேலேயும் வந்து வேணும்னே அங்கே ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணணும், எதை பற்றியும் பேச விடக்கூடாது, எதுவுமே மக்களுக்கு உண்மை போய் தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்து ஒரு அமளி க்ரியேட் பண்ணும்போது வேறு வழியே இல்லை, சஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும். அதில் சட்ட மசோதாவில் எது தேவையில்லாமல் ஏதாவது வந்திருக்கா? மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பிரிட்டிஷாரால் இயக்கப்பட்ட, பிரிட்டிஷாரால் கொண்டு வந்த பிரிட்டிஷாரோட லாங்குவேஜில், மொழியில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டங்களை நம்மளோட அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷார் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் எப்படி இருந்ததோ, நம்ம பாரத தேசத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இருந்த சூழ்நிலையாங்க. இப்போது சோஷியலி இப்போ வந்து நீங்கள் வந்து சொசைட்டியில் பாருங்கள், குற்றங்கள் வேறு மாதிரி இருக்குது, மக்களோட தொகை அதிகமாக இருக்குது. அப்போ இருந்த ஒரு சட்டங்களை வச்சு, அந்த ரெமெடிஸ் வச்சு இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா பத்தாது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி, குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகளை கண்டுபிடிக்கணும். பிரிட்டிஷாராலேயே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டங்களை நாம் இன்னும் பின்தொடர்ந்து அப்போ இருந்த ஒரு சட்டங்களை வச்சு இன்னும் நம்ம வந்து அதை பின்பற்றி இருக்க முடியாதுங்க. ஒரு சில அமெண்ட்மெண்ட் தேவை, அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயம் நான் கேட்குறேன் தம்பி, உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்களை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொத்துக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? ஒரு நல்ல தமிழ்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? கேட்டுட்டு அமைதியாக இருப்பீங்களா? அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, நேச்சுரலி இதை நீங்கள் வந்து மக்களிடம் கேட்கணுங்க. பொதுமக்கள் யாராவது வந்து இந்த மாதிரி சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஒரு பொதுவெளியில நம்ம பேசும்போது, இல்லை ஒரு சண்டை சச்சரவுக்குள்ள, இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ள 2 பேர் பேசும்போது கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து பேசக்கூடிய இடத்துல எப்படி பேசணுன்ற ஒரு முறை இருக்கு. அதை விட்டுட்டு உடனே வந்து அப்பா, அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன், அப்பாவே சொல்கிறது, ஆத்தாவே சொல்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பொதுவெளியில் பேசும்போது இப்படி தான் பேசணும்னு எல்லாம் இருக்குது. அது கூட தெரியாமல் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு நாகரிகம் கூட தெரியாமல் இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது அம்மா அவர்கள் சொன்னது, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதுக்கு அது அவங்க சொல்லணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. அவங்க சொல்லும் போதே மீடியாவில் இது வந்து உடனே மக்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சனாதனத்தை பற்றி பேசும்போதும் மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இவரோட பேச்சு என்னன்னா, ஒரு ஃப்ளட்டை பற்றி இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கல, இன்னும் அவர் என்னைக்காச்சும் வந்து நியாயமாக நேர்மையாக மக்களுக்கு பொறுப்பாக பதில் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு, அது என்னமோ சினிமாவில் காமெடி பண்ணுற மாதிரி பேசிட்டு அப்படி தான் அவர் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர ஒரு பொறுப்புள்ள ஒரு எம்எல்ஏவா, ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக அவர் பதில் சொல்கிறத மக்கள் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவரெல்லாம் இதில் வந்து அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு வர. யாருங்க நிவாரணத்தை பற்றி? தம்பி, நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனதை பார்த்தீங்களா? முதல்ல அவங்க தெளிவாக கிளியராக நிவாரணத் தொகையை பற்றி என்னென்ன பண்ணி இருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தில். மாநில அரசு எங்கெங்கே ஃபெயில் ஆகிருக்கோ அந்தந்த இடத்துலலாம் மத்திய அரசாங்கம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு புயல் வரப்போகுது, எல்லாத்தையுமே யார் வரல? அவர் வந்து எங்கே யார் வரலன்னு சொல்கிறீங்க நீங்கள்? டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரலைங்களா? டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேள்விப்பட்ட உடனே அவர் வரலைங்களா? அமைச்சர்கள் உடனே போயிட்டு
எங்களோட மாநில தலைவர் போகலையா, எங்களோட மாநில நிர்வாகிகள் அங்க சேவைக்கு செய்யலையா? ஒட்டுமொத்த பாஜக நிர்வாகிகளும் இந்த நிவாரணத்திற்காக சேவை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போய் கேளுங்க. இப்ப என்கிட்ட கேள்வி கேட்கறீங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போய் நீங்க கேளுங்க. நிவாரணத்துக்கு உண்மையாவே அந்த மழை பெய்துட்டு மக்கள் தண்ணி இல்லாம அவ்வளோ அவஸ்தைப்பட்டு கழுத்து வரைக்கும் தண்ணியில் இருக்கும்போது யார் வந்தாங்கன்றது. எங்க 2015 வந்து ஹெலிகாப்டர் வந்தது, சாப்பாடு போட்டாங்க, தண்ணி கொடுத்தாங்க. இந்த வாட்டி போட்டு தேவைப்படுற இடத்துல கூட போட் இல்லைங்க. ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாதிரி புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நீங்க என்ன சொன்னாங்க? இவங்க டிஎம்கே காரங்க என்ன சொன்னாங்க? அமைச்சர்கள் மாதிரி மேயர்கள் மாதிரி என்ன சொன்னாங்க? நாங்க வந்து சென்னையில் மழை பெய்தா ஒரு சொட்டு தண்ணீர் கூட வந்து நிற்காது, ரோடில் இருக்காதுன்னு சொன்னாங்களா? ப்ராமிஸ் மேலே ப்ராமிஸ் பண்ணாங்களா? ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் அந்த நம்பிக்கை வச்சு தானே இருந்தாங்க. ஆனால் முடிச்ச பிறகு என்ன பண்ணாங்க? அதுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் போட்டாங்களா? ஏதாவது ஒரு தேவையான இந்த இடத்துல தாழ்வான பகுதி, அங்கே மழை வரும், அங்கே தண்ணீர் வரும், அந்த தண்ணி அகற்றுறதுக்கு அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் செய்து அட்லீஸ்ட் குடி தண்ணீர் கொடுக்கறதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறாங்களா? எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எப்படி இவங்க இந்த மாதிரி எதுவுமே செய்யாம மக்கள் தவிச்சுட்டு இருக்கிற வேலையில மக்கள் இப்போ வந்து எதிராக தெரிஞ்சு பேசுற நேரத்துல மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றது, கேலி செய்யறது, ஏளனமா பேசுறது, இதை விட்டு வேற என்னதான் திமுக காரங்க பண்றாங்க? ₹6000 யாரோட பண்ணணும்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி வந்து மத்திய அரசாங்கத்துல தெளிவான விளக்கம் கொடுத்தாச்சு. இதில் வந்து 75% அமௌண்ட் வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து கொடுக்கக்கூடியது, மிச்சம் 25% பணம் மட்டும்தான் மாநில அரசாங்கத்துல இருந்து கொடுக்கக்கூடாது. இதுதான், இது உண்மையே இல்லைன்ற அப்படி ஒரு மத்திய இல்லை, அது இது உண்மையே இல்லைன்றதை அடித்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். திருப்பி அதை மறைக்கிறதுக்காக வந்து மக்களுக்குள்ள போய் பிரச்சாரம் தான் செய்கிறோம்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, நன்றி.